அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் க்ரௌன் பாரடைஸ். இன்றைக்கி ஒரு ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை ஸ்நாக்ஸ் கூட சொல்லலாம். நான் வந்து சிவப்பு அவலில் நான் வந்து உப்புமா பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துலாம். ரொம்ப ஈஸி, டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு கப் அளவுக்கு நான் அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அவல் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் சிவப்பு அவல் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் தடிமனாக இருக்கும். அதனால நான் 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக உப்பு சேர்த்துட்டு நான் வந்து 20 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டேன், தண்ணியை வடிச்சிட்டு. இப்போது நீங்கள் மெல்லிய அவலாக நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஒரு 10லேருந்து 5 நிமிஷம் வச்சா போதுமானது. உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம தாளிப்புலேயும் நம்ம உப்பு சேர்க்கறதுனால கொஞ்சம் வந்து உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக ஆகிடக்கூடாது. இப்போ தாராளமாக எண்ணெய் விட்டு அது கூட வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, ஜீரகம், இஞ்சி பூண்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன், கருவேப்பிலை எல்லாத்தையும் வந்து நல்லா தாளித்து விட்டுட்டு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூளை இந்த ஸ்டேஜ்லேயே வந்து சேர்த்துருங்க. அப்புறம் நம்ம வந்து வெங்காயம், எந்த வெங்காயம் இருந்தாலும் பரவாயில்ல. நான் பல்லாரி வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சோண்டு வேர்க்கடலை, நான் அது கூடவே வந்து பேபி கார்னும் வந்து நான் சேர்த்துருக்கேன். பேபி கார்னு இல்லைன்னா நீங்கள் ஏதாவது காய்கறி சேர்க்குறா இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கேரட்டு, பீன்ஸு அந்த மாதிரி. இது வந்து ஆப்ஷன் தான். நல்லா வந்து வதக்குனதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துருக்கேன். ஏன்னா அவல்லையும் வந்து நம்ம உப்பு சேர்த்துருக்கேன்னா கொஞ்சமாக நான் இப்போ சேர்த்துருக்கேன். கூடவே வந்து மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கேன். இப்போது மஞ்சத்தூள் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம வச்சுருக்கோம் இல்லையா அவலை, அதை வந்து இப்போ நம்ம வந்து இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ பொல பொலண்டு கொட்டுதுன்னு. 20 நிமிஷம் வச்சாவே போதுமானது. இப்போ இதை நல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம எடுத்துக்கலாம். அந்த ஸ்டேஜ்லேயும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் மசியாமல் இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளித்து திருப்பி ஒரு 5 நிமிஷம் நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வந்து மூடி வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்துட்டு அதையும் நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுட்டு ஃபைனல் ஸ்டேஜாக மல்லிக்கீரை வந்து தூவி விட்டால் சூப்பரான அவல் ரெடி. டக்குன்னு ஒரு ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லை ஒரு ஸ்நாக்ஸுனால் அவல் இருந்துச்சுன்னா டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ஒன்ஸாவது ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.